ஐயா சாமியை தூக்கலாங்களா? பெரியா முதல்ல பெரியவங்க எல்லாம் என்ன மன்னிக்கணும். வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவங்களை கூட எப்ப கிளம்புறீங்கன்னு கேக்குறது நம்ம பண்பாடு கிடையாது. அவங்களா கிளம்புற வரைக்கும் நாம அவங்களுக்கு உபசரிக்கணும். ஆனா வந்திருக்கிறது சாமி. எங்க வீட்டுல 4 நாள் இருக்க போறதா சொல்லிட்டு இப்போ விடுறதுக்குள்ள திரும்பவும் தூக்கிட்டு போறது மனசுக்கு கஷ்டமா இருக்குங்கய்யா. என்னம்மா நீ இவ்வளவு நேரம் எல்லாரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தானே இருந்த? ஒரு பொண்ணு ருதுவான வீட்டுல சாமி இருக்க கூடாதுமா, அது தீட்டு. ஐயா நான் வேணும்னா கௌரியை எங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிடுறேன். சாமி இங்கே இருக்கட்டும். அம்மா, சமஞ்ச பொண்ண ஊருக்கு கூட்டிட்டு போனா தீட்டு சரியாயிடுமா? சாமி இந்த வீட்டுல இருக்கும்போது பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. ஏற்கனவே சாமிக்கு தீட்டு பட்டிருக்குமா, அதனால சாமிக்கு இதெல்லாம் ஆகாதுமா. ஒருவேளை அப்படியே கொண்டு போனா கூட கர்ப்ப கிரகத்துக்குள்ள வைக்க முடியாது. அபிஷேகம் பண்ணி தீட்டை கழிச்சிட்டு தான் கோயிலுக்குள்ளே கொண்டு போக முடியும். பாரு, சாமி இங்க இருக்கிற வர கௌரிக்கு எந்த ஒரு சடங்குமே செய்ய முடியாது. அம்மனை வழி அனுப்பி வச்சுட்டு தான் அவ தலையில தண்ணி ஊத்த முடியும். புரிஞ்சுதா?